நம்ம ரஜினி சார் தற்போது பட சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. அடுத்தடுத்த படங்களை தொடர்ந்து கமிட் ஆவது மட்டும் இல்லாம சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல படத்தை முடித்து அடுத்த படத்திற்கான படப்பிடிப்புகள்ல உடனேயே கலந்து கொள்றாரு. இவருடைய வேட்டையின் படம் ரிலீஸிற்கு முன்னாடியே அவருடைய கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகிடுச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது கூலி திரைப்படத்துடைய ரஜினி சாருடைய போர்ஷன் இன்னும் 1 மாதங்கள்ல முடிவடைய இருக்காம். இதனை முடித்துவிட்டு உடனேயே ஜெயிலர் 2 படத்துல இணையவுமே இருக்காரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நெல்சன் திலீப்குமார் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. ஜெயிலர் முதலாம் பாகம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததால அதனுடைய 2ஆம் பாகம் எடுக்க போவதாக அண்மையில அறிவிப்புடன் ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியாச்சு. இந்த ப்ரோமோ வீடியோவே ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இந்த படத்திற்கு உருவாகி இருக்காம். படத்துடைய ஷூட்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கல. அதற்குள்ளேயே அனைத்து ரைட்ஸ்களுமே விற்று தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக தயாரிப்பதால தமிழக ரிலீஸ் உரிமையுமே இவங்களே தான் வச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய அறிவிப்புமே வெளியாகிருக்கு. அதாவது ரஜினி சாருடைய அடுத்த படத்தையுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க போறாங்களாம். ஆனால் அந்த படத்தை இயக்க போவது நம்ம தளபதியுடைய ஆஸ்தான இயக்குனரான அட்லி அவர்கள் தானா. இவர் தற்போது ரஜினி சாருடன் முதல் முறை இணைகிறார் அப்படின்றதுனால இந்த படம் பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனாக பாலிவுட்டுடைய டாப் நடிகரான சல்மான் கானிடம் பேச்சுவார்த்தைகளுமே நடத்தப்பட்டு வருதா. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.